ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு 3 BHK 2 BHK ஃப்ளாட்ஸை பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட் ப்ராஜெக்ட் உங்களுக்கு நான் சுற்றி காமிக்க போகிறேன். சோஃபா போடுறதுக்கு வந்து இங்கே நம்ம பெட்ரூமினுடைய என்ட்ரன்ஸை கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு விசிபிள் கரெக்டாக இருக்காது. கார்னர் சோஃபா போடும்போது டிஸ்டர்ப் ஆகும், எந்த ஒரு திங்ஸும் வைக்க முடியாது, இந்த ஸ்பேஸை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா டிவி பார்க்குறீங்க அப்படிங்கும்பொழுது அதனால தான் இங்கே ஒரு ஆஃப் செட் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்பேஸை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் நான் கண்டுபிடிச்சது. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு 3 BHK 2 BHK ஃப்ளாட்ஸை பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் உங்களுக்கு நான் சுற்றி காமிக்க போகிறேன். உங்களுக்கு ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் ஃப்ளாட்ஸ் வேணுமா, அதுவும் அவைலபிள் இருக்குது. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது ஒரு 80-90% ஒரு கம்ப்ளீட் ஆன மாதிரி ப்ராஜெக்ட் வேணுமா, அதுவும் இருக்குது. ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி ஒரு ஃப்ளோருக்கு ஒரே ஒரு யூனிட் இருக்கிற மாதிரி 3 BHK வேணுமா, அதுவும் இருக்குது. நீங்கள் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வேணாலும் புக் பண்ணிக்கலாம். ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் தீபாவளிக்கு செலிப்ரேட் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னாலும் இங்கே ஃப்ளாட்ஸ் அவைலபிள் இருக்குது. பக்கத்தில் ப்ராஜெக்ட் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பொங்கலுக்கு, நியூ இயருக்கு, கிறிஸ்மஸ்க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விசாகா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரக்ட் பில்லர் கான்டாக்ட் நம்பர். நீங்கள் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு புதுசு கிடையாது, ஆல்ரெடி இதே ப்ராஜெக்ட் நம்ம வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். இந்த ப்ராஜெக்டினுடைய லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு பில்டர்ட்ட பேசிக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, தாராளமாக என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பண்ணிக்கலாம். வீடு வாங்குறது, லேண்ட் வாங்குறதுன்ற வாழ்க்கையே சேஞ்ச் பண்ணக்கூடிய விஷயம். அதில் எந்த ஒளியும் மறைவும் இல்லாமல் எல்லாமே ஓப்பன் அப்பாக தெரிஞ்சு நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் நான் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கும் நான் எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். என்னோட முயற்சி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா அவங்க குடும்பத்தில் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்களை ஒன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கன்சல்டேஷன் ஃபார்மினோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணுறது மூலியமா உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன பட்ஜெட் ரேஞ்சில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரிய வரும். அந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய நல்ல ப்ராப்பர்ட்டிஸுக்கெலாம் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேங்க. இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சவுத்தில் தாம்பரம் வேளச்சேரி ரோட் காரிடாரில் செம்பாக்கம் ஞானராஜா சாலையில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து நீங்கள் வரும்பொழுது தாம்பரம் வேளச்சேரி ரோட்டில் செம்பாக்கம் பஸ் ஸ்டாப், MAV ஸ்விம்மிங் பூலில் இந்த கடையில் நிறைய பேருக்கு தெரியும். அந்த லெஃப்ட் உள்ளே வந்தீங்கன்னா 600 மீட்டர்ஸ் தூரத்தில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் குரோம்பேட் அஸ்தினாபுரத்தையும் இப்படி அசஸ் பண்ணிக்கலாம். தாம்பரம் வேளச்சேரி ரோடு இருக்கு இல்லையா, அது வழியாக நீங்கள் அப்கமிங் மெட்ரோவையும் அசஸ் பண்ணிக்க முடியும். 3.2 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில். லாங்னு நினைக்காதீங்க, பட் உங்களுக்கு ரோடு எல்லாமே 4 வேலன் அப்படின்றதுனால கனெக்டிவிட்டி வைஸில் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நன்மங்கலம் வழியாக கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேடவாக்கம் நங்கநல்லூர் சாலையை அசஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, நீங்கள் விருப்பப்படுற இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்றது நீங்கள் பார்க்குற விதமாக இந்த ப்ராஜெக்டோட லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நியர்பையில் வந்து பார்த்தீங்கன்னா சாந்தி நிகேதன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, சாந்தி நிகேதன் CBSE ஸ்கூல் இருக்குது, MAV ஸ்கூல் இருக்குது, ஆல்ஃபா இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. இப்படியே கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷிக்ஷா ஸ்கூலை அசஸ் பண்ணிக்கலாம். நம்ம அஸ்தினாபுரத்தில் இருக்கு இல்லையா அது. அப்புறம் லோயலா ஸ்கூல் இருக்குது, ஆல்வின் மெமோரியல் ஸ்கூல் இருக்குது, பாரத் யூனிவர்சிட்டி, பாரத் லா காலேஜ், ஜியான் மெட்ரிகுலேஷன், இங்கே ஒரு கேம்பஸ் இருக்குது, ஜியான் மெட்ரிகுலேஷன் கேம்பஸ். மொத்தம் 2 கேம்பஸ் இருக்குது, மொத்தம் 3 கேம்பஸ் இருக்குது இந்த சர்க்குள்ளே. இன்டர்நேஷனல் தனி, ஓகேங்களா, அது கூட லாங்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா SIVT காலேஜ் இருக்குது, நியூ பிரின்ஸ் பவானி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த கடையில் ஸ்கூல்ஸ் அதிகங்க, நான் எல்லாத்தையும் சொன்னேன் அப்படின்னா வீடியோ ரொம்ப பெருசாக வரும். அதனால தான், ஓகேங்களா, உங்களோட டைமிங் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் நம்ம அஸ்தினாபுரம் சொன்னாலே அது வழியாக கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா IT மெப்ஸையும் அசஸ் பண்ணிக்கலாம். நம்ம OMR காரிடார் ITயும் நீங்கள் ஈஸியாக அசஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் ஸ்ரீராம் கேட்வேல வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு ஜஸ்ட் வந்து இந்த ரூட் மேப் சம்மந்தமான ஒரு விஷயம் தான். நீங்கள் தாம்பரம் கூட போக தேவையில்லைங்க. இப்போது நீங்கள் அந்த கேம்ப் ரோட் சிக்னல்லேருந்து லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா பாரத் யூனிவர்சிட்டி அந்த 150 ஃபீட் ரோட் வழியாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இல்லாமல் ஸ்ரீராம் கேட்வே அசஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ரோடை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, அதனால் கனெக்டிவிட்டி வைஸில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி லொக்கேஷன் ரியலேட்ஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நீங்கள் உங்கள் யூடியூப்பில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விசாகா கன்ஸ்ட்ரக்ஷனுடைய சாய் ராஜமாலா ஃப்ளாட்ஸ். பக்கத்தில் இருக்கக்கூடியது அந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சாய் மாலா ஃப்ளாட்ஸ். ஓகேங்களா, இப்போ நான் வந்து ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1.5 கிரவுண்ட் லேண்ட் ஏரியாங்க, சில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸ். ஃபஸ்ட்டு 2 ஃப்ளோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வீடு, தேர்ட் ஃப்ளோரில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடு, மொத்தமாக 8 யூனிட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 3 BHK, 4 2 BHK. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் செகண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 2 BHK, 1 3 BHK. தேர்ட் ஃப்ளோரில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2 3 BHK வித் ப்ரைவேட் டெரஸோடு இருக்குது. இப்படி குடிஞ்சிட்டு போகிறாங்களே, ஓப்பனாகவே போகலாம், எனக்கு சீப் வந்துருச்சு, தாங்க முடியல. ஓகேங்களா, ப்ரைவேட் டெரஸோடு இருக்கக்கூடிய யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 1400 ஸ்கொயர் ஃபீட். அவங்களுக்கு ஈஸ்ட் ஃபேசிங்கில் எல்லா யூனிட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் தான், வாஸ்து முறை எப்படி கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. 3 BHK 3 டாய்லெட் ப்ரைவேட் டெரஸோடு இருக்குது. தேர்ட் ஃப்ளோரில் 1 அவைலபிள் இருக்குது, மறந்துடாதீங்க. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ஈஸியாக இருக்கிற மாதிரி 2 BHK அவைலபிள் இருக்குது, 3 BHK 3 டாய்லெட்டும் அவைலபிள் இருக்குது. அதில் நம்ம இந்த
3 BHK 2 டாய்லெட் தான் பார்க்க போகிறோம். யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40%. இது ஒரு நல்ல யூடிஎஸ் வேல்யூ. ஒரு லோரைஸ் அப்பார்ட்மெண்ட் நல்ல ஒரு யூடிஎஸ் வேல்யூவோட கம்மி நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரி பேசிக் கம்யூனிட்டிஸோட பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால் லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் தான் வரும். ஓகேங்களா? இது உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். நல்ல ஒரு மெயின் லொக்கேஷன், புதுசாக டெவலப் ஆன ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளே போய்ட்டு பேசலாமா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு ரேம்ப் கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேட்டுங்க. மெயின் கேட் திறந்து ரேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு பில்டிங்குள்ளேயே தான் வருது. பில்லர்கிட்டே நீங்கள் பார்க்க முடியும். சீல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டுக்குமே கவர்ட் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி செட் பேக் விட்டுருக்காங்க. பக்கத்தில் இருக்கிறது செப்பரேட் ப்ராஜெக்ட், இது செப்பரேட் ப்ராஜெக்ட். சென்ட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா காமோடல் பண்ணியிருக்காங்க. அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்குது, கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது, சிசிடிவி கேமரா சர்வீலன்ஸ் கொடுத்துருக்காங்க. காமன் ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் இந்த லோரைஸ் அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் காமன் ஏரியாவுக்கு பவர் பேக்கப் கொடுத்துருக்காங்க. அந்த பவர் பேக்கப் லிஃப்ட்டுக்கும் இருக்குது, போர்வெல்லுக்கும் இருக்குது. கரண்ட் இல்லாத டைமில் நிறைய சிரமங்கள் படுவீங்க இல்லையா? அந்த மாதிரி தேவைகள் இருக்காது. உங்களுக்கு இந்த மோட்டருக்கும் வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய மோட்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பேக்கப் பண்ணியிருக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவி சார்ஜிங் பாயிண்ட் இந்த இபி பாக்ஸ் பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போர்வெல்லுங்க, மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது, சம்ப் இருக்குது, ஒரு வீட்டுக்குமே 3 ஃபேஸ் லைன் கொடுத்துருக்காங்க, செப்டிக் டேங்க். இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். இந்த சில்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸுங்க. ஸ்டெப்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்ல கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிங் ஏரியா சேர் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா டெரஸில் வர வேண்டியதுன்னு நினைக்கிறேன். சிசிடிவி. செகண்ட் ஃப்ளோரில் லிஃப்ட்லேருந்து வெளியில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோரில் நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி 3 போர்ஷன் இருக்குங்க. ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்கக்கூடிய போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைட் போர்ஷன் 2 BHK. சென்டரில் இருக்கக்கூடிய போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 BHK தான். 934 ஸ்கொயர் ஃபீட் இது. அந்த பேக் சைடில் இருக்கக்கூடிய போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1016 ஸ்கொயர் ஃபீட். எல்லா வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் தான். ஒரு வீட்டினுடைய மெயின் டோரும் இன்னொரு டோரும் ஆப்போசிட்டில் கிடையாது. கிரில் கேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பில்டரே போட்டு கொடுத்துட்றாங்க. காரிடார் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் இருக்குது. இந்த காரிடார்லையும் UPVC விண்டோ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது S1 செகண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய யூனிட். இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் யூனிட் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் சூஸ் பண்ணுற பில்டப் ஏரியாவை பொறுத்து ஃப்ளோர் பிளானில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த வீடை பார்க்கலாம். ஈஸ்ட் ஃபேசிங் மெயின் டோருக்கு முன்னாடி கிரில் கேட் இருக்குது. ஈஸ்ட் ஃபேசிங் மெயின் டோர், தீக்குட் டோருங்க. வலது கால் எடுத்து வச்சு உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் கம் டைனிங் இருக்குது வித் எக்ஸலண்ட் வியூவோடு இருக்குது. ஆக்சுவலாக கரெக்டாக மழை பெய்யுது. அந்த மழையோட டைமோட நம்ம வீடியோ எடுக்க வந்திருக்கோம். 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் வீடு ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1213 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 3 BHK 2 டாய்லெட் ஃப்ளாட்டுங்க. இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபேசிங் பால்கனி இருக்குது. இந்த ஃப்ரண்ட் ஃபேசிங் போர்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவி மவுண்ட் பண்ணிக்கலாம். யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40%. ஒரு லோரைஸ் அப்பார்ட்மெண்ட் நல்ல ஒரு யூடிஎஸ் வேல்யூவோட கம்மி நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். இந்த லிவிங் கம் டைனிங், இந்த டைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. பேரிவேர் பிராண்டில் பேரிவேர் டேப்போடு இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால்கனிக்கு UPVC டோர் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு நல்லா வெளிச்சமாக இருக்கும். பொதுவாக இந்த மாதிரி லிவிங் கம் டைனிங்கில் ஒரு பால்கனியோட சேர்த்து அதுவும் ஃப்ரண்ட் ஃபேசிங் போர்ஷனாக இருக்கக்கூடியது நிறைய பேருக்கு பிடிக்கும். இந்த பால்கனி இருக்கிறதே நிறைய பேருக்கு பிடிக்கும். ஏன்னா ஒரே லிவிங் கம் டைனிங்காக இருக்குது. இப்போ யாராவது சாப்பிட்டு இருக்கும்போது கூட நம்ம டிவி பார்க்கலாம். அதுக்கெல்லாம் ஃப்ரண்ட் ஃபேசிங்கில் உங்களுக்கு பால்கனி, அதில் கிரில்லும் இருக்குது. கிரில் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பில்டரே கவர் பண்ணியிருக்கிறாங்க. சேஃப்டியாகவே இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வால் டைல்ஸ் இருக்குங்க. சும்மா பேருக்கு 2 அடி மாதிரி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 4 அடிக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட் இருக்குது. லாஃப்ட்டுக்கு மேலே இன்வெர்ட்டருக்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிசைனர் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. கோலங்கள்னு ஒன்று நம்ம சின்ன நாடகம் ஞாபகம் வருதே, அம்மாவோட உட்காந்து நாடகம் பார்த்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோலம் டிசைனில் இருக்கக்கூடிய டைல்ஸ், வாட்டர் அவுட்லெட் இருக்குது. சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைப்ரோ பிராண்டில் இருக்குது. இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் செட்டுங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில். இந்த ஆஃப் செட்டில் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியஸான கிச்சன் இருக்குது. சவுத் ஈஸ்ட் கார்னர்லேயே இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து முறை எப்படி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஃப்ளோர் பிளான் எல்லாமே இந்த கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாபில் கிரனைட் கொடுத்துருக்காங்க. எல் டைப் ஸ்லாப்புங்க. வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. கிளாசி ஃபினிஷில் இந்த டைல்ஸ் நல்லா இருந்தது. இதோட சேர்த்து நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது நல்ல ஒரு கிளாஸாக உங்களோட கிச்சன் இருக்கும். இந்த கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா 1 சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோடு இருக்குது. எனக்கு என்னமோ தெரியல, பஜ்ஜி போண்டா சாப்பிடணும் போலே இருக்குது. மழையை பார்த்த உடனே நம்ம மைண்ட் அங்கே தான் போகுது. அப்புறம் காலிஃப்ளவர் பக்கோடா அதெல்லாம். லாஃப்ட் இருக்குது. இந்த கிச்சனுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இந்த ஆஃப் செட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இருக்கு. இந்த பெட்ரூம்ல 1 சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. கொசுவலையோட இருக்கு. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்கு.
இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத் பேரிவேர் பிராண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் இருக்குது. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோடு இருக்குது. உங்களுக்கு வால் மவுண்ட் டிசைன் 2-in-1 வால் மிக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் இருக்குது. பேரிவேர் பிராண்டில் பேரிவேர் டேப்போட யூபிவிசி வென்டிலேட்டர். ஆக்சுவலாக இந்த பாத்ரூமினுடைய ஃபினிஷ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர் இந்த லிவிங் கம் டைனிங்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய செக்ஷன் பார்த்தாச்சு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய செக்ஷன் பார்க்கலாம். இந்த டைனிங்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது செகண்ட் பெட்ரூம், கார்னர் பெட்ரூம். இந்த பெட்ரூம்ல 2 யூபிவிசி விண்டோஸ் வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் இருக்கு, லாஃப்ட் இருக்கு, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்கு. வீடு ஃபுல்லாகவே 2 அடிக்கு 4 அடி சேம் டிசைனில் இருக்கக்கூடிய டைல்ஸ் தான். பால்கனியில் உங்களுக்கு டிசைன் மாற்றிருக்காங்க. டைட் லேம்ப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனலாக 2 சாக்கெட் இருக்கு. மேலே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஷ் கேபிள்ஸ் எதாவது கொண்டு வரணும்னா அதுக்கேற்ற மாதிரி கூட வந்து பார்த்தீங்கன்னா வயரிங் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் இருக்கு. அட்டாச் பாத்தை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் மவுண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் பேரியர் பிராண்ட்ல இருக்கு. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பாத்ரூம் ஒர்க் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டைல்ஸ் காம்பினேஷனோட நல்ல நீட் அண்ட் கிளியரா பண்ணியிருக்காங்க. வால் மவுண்ட் டிசைன் 2-in-1 வால் மிக்ஸ் இருக்கு. வாஷ் பேஷன் இருக்கு. யூபிவிசி வென்டிலேட்டர் இருக்கு. ஃப்ளோர்ல வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் ஃப்ளோர் டைல்ஸ். இந்த பெட்ரூம்க்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் செட்டுக்கோட வருதுங்க. ஓகேங்களா? இந்த ஆஃப் செட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. பிஸ்தா கிரீன் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நைட் லேம்ப் இருக்குது. ஆக்சுவலாக அங்கே இருங்க. இப்போ எதனால் இங்கே ஆஃப் செட் கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ஆஃப் செட் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே நவீன் மட்டும் வாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பெட்ரூமோட டோர் வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, இப்போ நம்ம இங்கே டிவி வைக்கும் போது நம்மளுக்கு கரெக்டான ஒரு வியூ கிடைக்காது. இப்போ நம்ம இங்கே சோஃபா போட்டிருக்கோம். டிவிக்கு ஆப்போசிட்லேயே நம்ம சோஃபா படுத்துக்கிட்டே டிவி பார்க்கணும்னு ஆசைப்படுவோம். சோஃபா போடுறதுக்கு வந்து இங்கே நம்ம பெட்ரூமினுடைய என்ட்ரன்ஸை கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு விசிபிள் கரெக்டாக இருக்காது. கார்னர் சோஃபா போடும்போது டிஸ்டர்ப் ஆகும். எந்த ஒரு திங்ஸும் வைக்க முடியாது. இந்த ஸ்பேஸை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா டிவி பார்க்குறீங்க அப்படின்னும் பொழுது. அதனால தான் இங்கே ஒரு ஆஃப் செட் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்பேஸை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் நான் கண்டுபிடிச்சது. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிருக்கு பார்த்தியான்னு நினைக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சுங்க. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 BHK 3 BHK வித் ப்ரைவேட் டெரஸோடவும் அவைலபிள் இருக்குது. ஒரே ஒரு யூனிட் மட்டும்தான் 3 BHK ப்ரைவேட் டெரஸ் அவைலபிள் இருக்குது. சரிங்களா? இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 6,500 rupees கோட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் காஸ்ட். இது மட்டும் இல்லாமல் அடிஷனலாக கார் பார்க்கிங், EB, GST, சர்வீஸ் கனெக்ஷன் சார்ஜஸ் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ ஸ்க்ரீனில் இருக்க டேரக்ட் பில்லர் கான்டாக்ட் நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி நிறைய அழகான வீடா பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் நம்ம கொலா பண்ணியிருந்தோம். அதை பார்த்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் சைட் விசிட் வந்து தான் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷங்க. இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தான். நீங்கள் உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கொடுத்துட்டு பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் கிடைக்கிறது ரொம்ப ரேர். டாட்டா.